நம்ம வந்து குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பெற்றோர்கள் ஜென்ரலாவே வந்து மேம் நான் வந்து புக் வாங்கி கொடுக்குறேன், அவன் தான் படிக்க மாட்டேங்கிறான், நாங்க வந்து ரீடிங் ஹேபிட் வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கவுன்சிலிங் வந்திருக்கீங்க. பட் இதுக்கு வந்து இட்ஸ் அ ஹேபிட், இது ஒரு ப்ராசஸ். இது நம்ம முதல்ல இருந்து நம்ம வந்து பழக்கமா நம்ம குழந்தைங்களுக்கு செட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுல வந்து நிறைய தவறான பழக்கங்களும் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால இன்ஃபென்ட் ஸ்டிமுலேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு 3 மாச குழந்தைக்கே வந்து அடையாள அட்டையெல்லாம் காட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து முதல்ல பெரிய தசைகள், உடம்புல இருக்கக்கூடிய பல பெரிய தசைகள் வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்கள்ல இருக்கக்கூடிய இந்த சீலியரி மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன தசைகள் நம்ம வந்து வளர்த்த முடியும். இந்த பெரிய தசைகள் நல்லா வளர்ந்துருச்சுனாலே இந்த கண்கள்ல இருக்கக்கூடிய சீலியரி மசில்ஸ் வந்து ரீடிங்க்கு வந்து மெதுவா அவங்களுக்கு வந்து ரெடி ஆகும். உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்ல ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும் அப்படின்னா நல்லா தவழணும். ஏன்னா அந்த தவழக்கூடியது கிராலிங் அப்படிங்கிறது வந்து ரீடிங்க்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து மூளையில வந்து செட் பண்ணி கொடுக்கும். இப்ப வந்து நம்ம குழந்தை வந்து தரையில வந்து விட மாட்டேங்கிறோம். ஏன்னா தரையில வந்து ஏதாவது கிருமிகள் இருக்கும், பாக்டீரியா இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து அலோவ் பண்றது இல்ல. கிராலிங் மிஸ் பண்ணாங்கனாலே ரீடிங் வந்து டிலே ஆகும். இன்ஃபேக்ட் லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்சியா மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட நம்ம வந்து தவழாத குழந்தைங்க, நீங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் அவன் வந்து முதல்ல உட்கார்ந்தா அதுக்கப்புறம் நேரா வந்து ஏதோ பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான், தவழவே இல்லை அப்படின்னா இமீடியட்டா ரீடிங்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதனால உடல் ரீதியா நீங்க கொண்டு வரணும்னா பெரிய தசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கிராலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ரெண்டு மூளையில நரம்பியன்களை வந்து ரீடிங்க்கு தயார்படுத்தும். ரெண்டாவது, இந்த அடையாள அட்டைகள்லாம் வந்து 3 மாசம் 4 மாசத்துலலாம் கொடுக்காதீங்க. அது வந்து நிறைய பேர் அதை வந்து ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு 3 மாச குழந்தைக்கு இன்னுமே கண்ணே வந்து மயோபிக்கா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷார்ட் சைட் இருக்கும், அவங்களால உங்களையே வந்து கிளியரா பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய உருவத்தையே பார்க்க முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஒரு அடையாள அட்டையில இருக்கக்கூடிய நேதாஜியோ இல்ல ஒரு காந்திஜியோ பார்க்க முடியாது. அதனால வந்து இந்த அடையாள அட்டைகளை காட்டுறது வந்து கண்டிப்பா ஒரு பழக்கமா கொண்டு வராதீங்க. அந்த ஏஜ்ல வந்து குழந்தை பாத்தீங்கன்னா வாய் வச்சுதான் எல்லாத்தையும் அனுபவிக்கும். சோ நீங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா கூட வாயில வந்து அதை வச்சு அது வந்து ஒரு அனுபவமா அது வந்து மாத்திக்கும். ஏன் அப்படின்னா பிரெயின் வந்து ஒவ்வொரு ஏஜ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வச்சு நரம்பியன்களை வந்து தயார்படுத்திக்கும். சோ நாக்கு வச்சு யூஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கைகளை பயன்படுத்துவாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் 6 months பாத்தீங்கன்னா 6 மாசம் குழந்தை பிறந்ததுல இருந்து 6 மாசம் வரைக்கும் கைகளுக்கும் வாய்க்கும் நிறைய அனுபவங்கள் கொடுங்க. அந்த டைம்ல நீங்க வந்து பெற்றோர்களா ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா வீட்டுல வந்து நல்ல அமைதியான சூழல், நிறைய உங்களோட குரல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா நம்ம குரல் கேட்கும் போது அந்த லாங்குவேஜ் லேர்னிங், மொழி கத்துக்கிறதுக்கு உண்டான பகுதி வந்து மூளையில நம்ம தோண்டி விடுறோம். ஒரு 7 மாசத்துக்கு மேல சின்ன சின்ன பொருள் வச்சு குழந்தைங்களை விளையாட விடுங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து பொருள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். கை வச்சு இப்ப நீங்க எது காட்டினீங்கனாலும் இப்படி பிடிக்கிறது, இப்படி எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன பொருள்கள் வச்சு விளையாட விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் 12 மாசம் வந்து சின்ன சின்ன பொருள் வச்சு அவங்களை வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்பூன் கூட கொடுத்து அவங்கள டேபிள் மேல அடிக்கிறது அவங்களே செய்யணும், நீங்க வந்து சொல்லி கொடுக்க கூடாது. பொருள் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த ரிதம், இந்த மெட்டை வந்து அவங்களே கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா மொழி வளர்ச்சிக்கு உண்டான அடிப்படை பயிற்சிகள்னு சொல்லலாம். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீடிங் கொண்டு வரதுக்கு உண்டான பேசிக் வந்து செட் ஆயிட்டு இருக்கும். இந்த அடிப்படை கொடுக்காம நேரடியா நீங்க ஒரு புக்கை கொடுத்து இதை படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்களால பிக்கப் பண்ண முடியாது. இதே போல நீங்க சவுண்ட் நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதே சமயத்துல ஸ்மெல்லும் டெவலப் பண்ணி விடுங்க. ஒரு எலுமிச்சை பழம் மோந்து பாக்குறது, காஃபி பவுடர் மோந்து பாக்குறது, அமிர்தாஞ்சன் மாதிரி இல்ல ஒரு ஜண்டுபாம் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறது, மல்லிப்பூ, நம்ம கிச்சன்லயே இருக்கக்கூடிய நிறைய பொருள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ, சோப், இதெல்லாம் வந்து சைல்ட ஸ்மெல் பண்ண வச்சு நல்லா அதை வந்து அவங்கள என்ஜாய் பண்ண வைங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்மெல் சென்சஸை வந்து நீங்க டெவலப் பண்ணி விடும் போது குழந்தைங்களுக்கு அதுவுமே வந்து மூளையில ஒரு சில பகுதிகளை டெவலப் பண்ணி விடும். நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட். 5 டேஸ்ட்டுமே வந்து கிட்டத்தட்ட நீங்க 9 மாசத்துக்குள்ள டெவலப் பண்ணீங்கன்னா தான் மொழி வளர்ச்சிக்கு அதுவுமே வந்து நல்ல ஒரு அடிப்படையை வந்து செட் பண்ணி கொடுக்கும். ஏன் ரீடிங் ஹேபிட்டுக்கு இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா
ரீடிங் அப்படிங்கிறது மூளையோட பல பகுதிகளை வந்து பயன்படுத்துது. ஸோ நம்ம நேரடியா வெறும் ரீடிங்கை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை வந்து வெறும் நெற்று பண்ணும். நிறைய ஸ்கூல்ஸ்லயே கூட பாத்தீங்கன்னா குழந்தை வந்து மிஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த புக்கை வந்து அப்படியே நல்லா படிப்பாங்க. ஆனா அந்த லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதே பகுதியை படிக்க சொன்னா அவங்களால வந்து முடியாம இருக்கும். இது ஏன் அப்படின்னா மூளையோட பல பகுதிகளை வந்து நம்ம சரியானபடி டெவலப் பண்ணாம நேரடியா ரீடிங் மட்டும் சொல்லி கொடுக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரீடிங் ஹேபிட் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால, ரீடிங் மட்டும் ஒரு ஸ்கில்லா நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால இந்த அடிப்படையில நரம்பியன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க ரெடி பண்ணிடணும். இது ஒரு அளவுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சின்ன சின்ன பொருள்கள், அதாவது இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய திங்ஸ், இப்போ கார்டன்ல போறீங்கன்னா பல இலைகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து அதை பிரிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருள்லாம் ஒரே மாதிரி போடுவாங்க. அப்புறம் இலைகள்லயே அவங்களே வந்து வித்தியாசங்கள் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா மூளையில வந்து டிஃபரன்சஸும் சிமிலாரிட்டிஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருள் வித்தியாசமா இருக்கக்கூடிய பொருளை வந்து குழந்தையோட பிரெயின் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா தான் நாளைக்கு வந்து ஒரு எழுத்து, இப்போ பிக்கும் டிக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது, எம்முக்கும் டபிள்யூக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது, காக்கும் சாக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து அடிப்படையில நம்ம இது செட் பண்ணல அப்படின்னா லாங் டேர்ம்ல எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஸ்கூல்ல போகும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல அவங்க வந்து ரீட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. இந்த ரீடிங் டிஃபிகல்டிஸ் வராம இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அடிப்படையில நரம்பியன்களுக்கு எல்லா வகையிலையும் விஷன் மூலமா, சவுண்ட் மூலமா, ஸ்மெல் மூலமா, டேஸ்ட் மூலமா மற்றும் டச் மூலமா நம்ம வந்து டெவலப் பண்ணணும். மீண்டும் இதை தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.